ஐயப்பன் அரண்மனையில் வளர வேண்டிய தெய்வம்தான். ஆனா அவர் காட்டில் வளர்ந்தார். ஏன் தெரியுமா? ஐயப்பன் அரசனாக உருவாகவில்லை, தர்மத்தின் காவலனாக உருவாகினார். அரண்மனை அரசாட்சி கற்றுக் கொடுக்கும், ஆனா காடு அமைதி கற்றுக் கொடுக்கும், தவம் கற்றுக் கொடுக்கும், கட்டுப்பாடு கற்றுக் கொடுக்கும். அதனால்தான் ஐயப்பன் முனிவர்களோடு, விலங்குகளோடு, இயற்கையோடு வளர்ந்தார். அங்கதான் அவர் கற்றுக்கொண்டார் பசி என்ன, பொறுமை என்ன, கருணை என்ன. அதனால்தான் புலி கூட ஐயப்பனுக்கு எதிரி இல்லை. காடு அவரை காக்கவில்லை, ஐயப்பன்தான் காட்டை காத்தார். அதனால்தான் இன்று கூட ஐயப்பனை அடைய நாம் காடு கடந்து வரணும். ஏன்னா தர்மம் ஆடம்பரத்தில் இல்லை, அது தியாகத்திலும் கட்டுப்பாட்டிலும் தான். ஓம். சுவாமியே சரணம் ஐயப்பா.